கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜ் சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று 12 வருடமாய் தன் சரீரத்திலே வியாதியை சுமந்து கொண்டிருந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய மகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த மகள் இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள்? அநேக வைத்தியர்களிடத்தில் சென்றாள். அநேக வைத்தியர்களாலே சுகமாக்க முடியவில்லை. ஆனாலும் தன்னிடத்தில் இருந்த பணம் எல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. முதலாவது அவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார். இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர். இனி உலக பிரகாரமான டாக்டர்களை நம்புவதை விட என் இயேசு மேலே நான் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் போவேன் என்று சொல்லி அவள் பிரயாசப்பட்டு வருகிறாள். ரெண்டாவதாக, she cannot walk, அவளால் நடக்க முடியாது. தன் பலவீனத்தை அவள் விதைத்தாள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனத்தை நீங்கள் விதைத்தால் பலவானாய் மாறுவீர்கள் என்று வேதம் சொல்லுங்கள். தன் பலவீனத்தோடு வருகிறாள். வந்து மூன்றாவதாக இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விட்டாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவள் விசுவாசத்தோடு தொட்டாள். எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்காங்க. எல்லாரும் பேதுரு கேட்கிறார், எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க. இயேசு கேட்கிறார், என்னை யார் தொட்டது அப்படின்னு. பேதுரு சொல்றார், ஆண்டவரே, உம்மை எல்லாரும் நாங்கள் தொட்டுக்கிட்டு இருக்கோமே, யார் தொட்டதில்லை? இல்லை, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போணுச்சு. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தோடு போய் இயேசுவை தொட்டாள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்ததான். அவள் வேதனையை நீக்கின தேவன் உங்கள் வேதனையை நீக்குவார், உங்கள் வியாதியை நீக்குவார், உங்களுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தையும் தருவார். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எவ்வளோ பிள்ளைகள் பல மன உளைச்சல், வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும். இன்றைக்கு அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, உண்மையில நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து உண்மை ஓடி வர உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க கஷ்டம், வேதனை, கண்ணீரெல்லாம் நீக்கி அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆசீர்வதி. அவர்களை விரும்பின காரியத்தை நிறைவேற்றும். தேவைகளை சந்தி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.